தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் செல்வ சிதம்பரம், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் புதுத்தெரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்தியாவிற்கே முதன்மை மாநிலமாக ஒரு எடுத்துக்காட்டாக தன் மாநிலத்திற்கென தனி கல்விக் கொள்கையை சிறப்பாக வடிவமைத்துள்ள நம்முடைய அரசிற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களிடம் ஒரு சிறிய வினா. தமிழ்நாடு மாநில அரசின் கல்விக் கொள்கை சமச்சீர் கல்வியில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும்? சமச்சீர் கல்வி முறைதான் தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறையின் முதுகெலும்பாக திகழ்கின்றது. அதனை மேலும் வலுப்படுத்தும் விதமாகத்தான் மாநில கல்விக் கொள்கை 2025 மூலம் உருவாக்கப்பெறும் பாடத்திட்டமானது அனுபவங்களின் மூலம் கற்றுக்கொள்ளும் வகையிலும் திறன் சார்ந்த கற்பித்தலையும் எதிர்கால தேவை மற்றும் சவால்களை கருத்தில் கொண்டும் அமையும். இதன் அடிப்படையில் உருவாக்கப்படும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் அனைத்து பள்ளிகளிலும் சமத்துவமான கல்வியை உறுதி செய்யும். அத்துடன் திறன் சார்ந்த கற்றல், ஒருங்கிணைந்த கலைத்திறன் வளர்ச்சி, தொழில்நுட்ப வழியிலான கற்றல் மற்றும் வாழ்வியல் திறன் சார்ந்த கற்பித்தல் என ஒவ்வொரு மாணவரும் முழுமையான சமத்துவமான கல்வியினை பெறுவதை மாநில கல்விக் கொள்கை 2025 மூலம் நாம் உறுதி செய்கின்றோம். How will the SEP address the learning loss after COVID-19? Through initiatives like the Ennum Elutthum mission and bridge courses at critical grades 3, 6, 9, we are providing remedial teaching and personalized support. Technology-enabled monitoring ensures that students who fall behind are identified early and given targeted help. பின்தங்கிய பிரிவினருக்கு சம வாய்ப்புகள் எவ்வாறு வழங்கப்படும்? நாம் வழங்கி வரும் உதவித்தொகைகள், விடுதிகள், தடையற்ற அடிப்படை வசதிகள் மேலும் விரிவாக்கம் செய்யப்படுகின்றன. மேலும் ஆண்டுதோறும் சமத்துவ மதிப்பாய்வு மூலம் எஸ்சி, எஸ்டி, பழங்குடி, சிறுபான்மை மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எதிர்கொள்ளும் தடைகளை நீக்குவதை உறுதி செய்கின்றோம். மாதிரி பள்ளிகள் மற்றும் வெற்றி பள்ளிகள் முன்னெடுப்புகளிலும் உள்ளடங்கிய கல்வியை முன்னிலைப்படுத்துகிறோம். மாநில கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி ஐயா. மாநில கல்விக் கொள்கை மூலமாக 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஐயா, உங்களிடம் இன்னொரு கேள்வி ஐயா. இந்த சமச்சீர் கல்வி பாட புத்தகங்கள் மாற்றப்படுமா? இல்லை, சமச்சீர் கல்வியின் பாடப்புத்தகங்கள் அடிப்படை பாட பொருளாக இருக்கும். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப தொழில்நுட்பம் சார்ந்தும் திறன்கள் சார்ந்தும் உள்ளூர் சூழலுக்கு ஏற்பவும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு அச்சு வடிவிலும் டிஜிட்டல் வடிவிலும் கற்றல் வளங்கள் மேம்படுத்தப்படும். On behalf of my fellow teachers, I sincerely express my gratitude for the new educational policy, which truly reflects the deep concern for the welfare of the students, teachers, and the state. With utmost respect, may I ask, what are the specific changes that have been brought into the examination pattern and the assessment process under the policy? Thank you, sir. Assessments will focus less on rote memory and more on conceptual understanding, problem solving, and application. Continuous formative assessments will replace high-pressure, one-time exams for classes 1 to 8, and board exams will test real-world skills alongside academic knowledge. How will this new educational policy and how will the state ensures equal opportunities for the disadvantaged group? We are expanding scholarships, hostels, and barrier-free infrastructure and introducing annual equity audits to identify and remove barriers faced by SC, ST, tribal, minority, and children with special needs students. Model schools and Vetri Palligal initiatives will also focus on inclusion. How will the
this new educational policy and how will the state ensures equal opportunities for the disadvantaged group? We are expanding scholarships, hostels, and barrier-free infrastructure and introducing annual equity audits to identify and remove barriers faced by SC, ST, tribal, minority, and children with special needs students. Model schools and Vetri Pallikal initiatives will also focus on inclusion. இக்கல்விக் கொள்கையின் வாயிலாக தமிழ் மொழி கற்றல் எவ்வாறு வலுப்படுத்தப்படும் என அறிய விரும்புகின்றேன் ஐயா. தமிழ் கற்றல் சட்டம் 2006 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் மொழியை பாடமாக கற்பித்தலை உறுதி செய்கின்றது. இதனை நம் மாநில கல்விக் கொள்கை மூலம் மேலும் மேம்படுத்தி கற்பித்தல் வளங்களை அதிகரித்து தமிழ் மொழியை டிஜிட்டல் உள்ளடங்கங்கள் மூலமாகவும் இலக்கிய மன்றங்கள் மூலமாகவும் நாடக குழுக்கள் மூலமாகவும் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் மூலமாகவும் தமிழ் மொழி கற்பித்தலை வலுப்படுத்துகின்றது.